இந்த வேகாத வெயில்ல எவ்வளோ களைப்பா இருக்கு. ஐயோ சாமி. என்ன பண்ற நீ? அந்த செங்கல் எடுத்து மேலே வை. கீழே டேப் இருக்கு, எடுத்துட்டு வந்து ஒழுங்கா வச்சு அலை. இந்த ராஜன் கீழே என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. என்ன பண்றான்னு போய் பார்க்கலாம். ராஜன், ராஜன், ராஜன். இந்த சத்தத்தில் நான் கூப்பிட்றதும் அவனுக்கு கேட்க மாட்டேங்குது. ராஜன், ராஜன். இவனை எப்படி கூப்பிடணும்னு எனக்கு தெரியும். இந்த 200 ரூபாயை போடுவோம், அப்போவாது பார்ப்போம். ராஜன், நீ என்ன பண்ணலாம்? ரூபாயை மட்டும் போடும்போது நல்லா சந்தோஷமா எடுத்துட்டு பாக்கெட்ல மட்டும் வைக்க தெரியுது. யார் போட்டான்னு மட்டும் பார்க்க மட்டும் தெரியல. சரி, இனி 500 ரூபாயாவது நம்ம போடலாம். உங்களால கண்டிப்பா பாப்பான்னு நினைக்கிறேன். பெரிய அமௌண்ட்ல கண்டிப்பா பாப்பான். நல்ல ஆளுதான். இனி இவனை எப்படி கூப்பிடணும்னு எனக்கு தெரியும். ரூபாயை போட்டால் மட்டும் நல்லா சந்தோஷமாக எடுத்து வச்சு பாக்கெட்டுக்குள்ளே மட்டும் வைக்க தெரியுது. ஆனால் யார் போட்டான்னு மட்டும் பார்க்க தெரியல. இந்த கல்லை தூக்கி போடலாம். சூப்பர்வைசர், அவர் வேற பார்த்துட்டாரு. ஒரு வேலையை வேலை முடிக்கல, எல்லாம் அப்படியே கிடக்குது. என்னதான் பண்ண போறேன்னு தெரியல. சரி, ஏதோ போகணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் அந்த ஸ்கிட்டை பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் அந்த சூப்பர்வைசர் ஜீசஸ் ஆகும், அந்த ஒர்க்கர் நம்மளாகவும், அந்த 200, 500லாம் ஜீசஸ் நம்மளுக்கு தர நன்மைகளாகவும் எடுத்துக்கிட்டோம்னா, ஜீசஸ் நம்மளுக்கு எவ்வளோதான் நன்மைகள் தந்தாலும் நம்ம ஜீசஸ் நோக்கி பார்க்கவே மாட்டேங்கிறோம். அந்த நன்மைகளை மட்டும் நம்ம நல்லா சந்தோஷமா அனுபவிச்சுட்டு ஜீசஸ்க்கு ஒரு நன்றி கூட சொல்லாம இருக்கோம். நம்மளுக்கு தருகின்ற துன்பங்கள் போன்றுங்க. அந்த துன்பங்களும் எதுக்காகனா நம்மளுடைய விசுவாசத்தின் அளவையும் ஏசப்பா மேல நம்ம வச்சிருக்க நம்பிக்கையின் அளவையும் டெஸ்ட் பண்றதுக்காக தாங்க. அந்த துன்ப நேரத்திலும் நான் கூட இருப்பேன், உன்னை அதுல இருந்து விலக்கி காப்பேன். அதுக்கப்புறம் அந்த துன்பங்கள் எல்லாம் நம்மளால தாங்க முடிஞ்ச அளவுக்கு மட்டும்தான் ஏசப்பா நம்மளுக்கு கொடுக்குறாரு. நம்மளுக்கு பைபிள்ல இருக்குங்க. அதனால நம்மளுக்கு துன்ப நேரத்திலும் இன்ப நேரத்திலும் எல்லாத்திலையும் கடவுள்கிட்ட ஜெபிச்சு அவர் கூடயே இணைந்திருக்கணுங்க. கஷ்டம் வந்தா மட்டும் ஜீசஸை தேடாம, ஜீசஸ் நம்மளுக்கு நன்மைகள் செய்தாலும் அவங்கள நோக்கி ஒரு நன்றியா சொல்லலான்னு நம்ம இப்போல இருந்து தீர்மானம் எடுப்போம். நீ உன் இளம் வயது நாட்களை நினையாமல் இவைகள் எல்லாவற்றிலும் எனக்கு கோபம் உண்டாக்கினபடியினால் இதோ நான் உன் வலியின் பலனை உன் தலைமேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அதனாலே இனி உன் எல்லா அருவருப்புகளினாலும் இப்படிப்பட்ட முறைகேடான காரியத்தை செய்ய மாட்டாய். எசேக்கியேல் 16:43. Because you have not remembered the days of your youth, but have enraged me by all these things. Behold, I in turn will bring your conduct down on your own head, declares the Lord God, so that you will not commit this lewdness on top of all your other abominations. Ezekiel chapter 16 verse 43. உங்களை இன்னொரு வீடியோல பார்க்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது ஹானா மற்றும் ஃப்ரேசியா at Revival Igniters. Bye bye.